எல்லாமே சொல்றதோட நம்ம எவ்வளவு சொன்னாலும் அதோட நல்லா பெட்டரா தான் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம பயானும் சரி எதுவா இருந்தாலும் அவர் எங்க தூரமா இருந்தாலும் வந்து நமக்காக சப்போர்ட் பண்றாரு, கான்டாக்ட் பண்றாரு. ஆமா கண்டிப்பா எதுவும் ஒரு ரூபா கூட கூட்டி வாங்க சொன்னதோட அதே அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். அன்பானவர்களே, நாம இப்ப மக்காவுல அல் அன்சார் ஹஜ் சர்வீஸ் புரசைவாக்கம் சென்னை இங்கிருந்து ஒரு குழுவாக ஒரு 44 பேர் இந்த வருஷம் 2025 ஹஜ்ஜி இதை செய்வதற்காக நாம வந்திருக்கிறோம். நாளை இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மினாவுக்கு கிளம்ப தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை நிறைவான பயணமாக, நிரப்பமான பயணமாக, அனைத்து கூலிகளையும் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி வைத்து எல்லா ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் தாலா இதே போன்ற ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்து எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் மக்பூலாக மப்ரூராக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா. அல்லாஹ்வுடைய கிருபையில பன்னெடுங்காலமாக ஹாஜிகளுக்கு உம்ரா செய்யக்கூடியவங்களுக்கு மக்காவுல, மதீனாவுல ஜியாரத் செய்யக்கூடியவங்களுக்கு பலஸ்தீன்ல இப்படி பல்வேறு சேவைகள் நம்ம அல் அன்சார் ஹஜ் சர்வீஸ் மூலமாக தொடர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ்வே நமக்கு வழங்கி இருக்கிறான். தொடர்ந்து ஹஜ்ஜுக்கும் நாம ஹாஜிகளை சிறந்த முறையில் அழைத்து வந்து அவர்களுக்கு நிரப்பமான சேவைகளை செஞ்சு நிறைவான வழிகாட்டுதலையும் அவங்களுக்கு செஞ்சு சிறப்பான முறையில ஹஜ்ஜு செய்ய வைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான். இந்த வருஷம் அல்லாஹ்வுடைய கிருபையில நிறைய பேரு நம்மள்ட்ட புக்கிங் செய்திருந்தாலும் அரசாங்கம் நமக்கு வந்து 20% தான் கொடுத்தாங்க. முழு இந்தியாவிலையும் எல்லோருக்கும் அரசாங்கம் 20% மட்டும் தான் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில நமக்கும் 20% மட்டும் தான் ஒதுக்கப்பட்டுச்சு. அந்த 20%லயும் நமக்கு கொஞ்சம் குறைவாக 44 ஹாஜிகளை மட்டுமே அழைத்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த வருஷம் நமக்கு கொடுத்திருந்தான். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அதுல இங்க வந்திருக்கக்கூடிய ஹாஜிகள் நம்முடைய ஹஜ்ஜுடைய பயணம் இதுவரை எப்படி இருந்துச்சு, நம்முடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சு. இப்ப மக்காவுக்கு வந்து சுமார் ஒரு 6 நாள் ஆச்சு. நம்ம 28ஆம் தேதி இந்தியாவில இருந்து நம்ம வந்தோம். அந்த பக்கம் ஒரு 3 நாள், இந்த பக்கம் ஒரு 3 நாள், மொத்தம் ஒரு 6 நாள் நம்ம மக்காவுல இதுவரை நாம வந்து கழிச்சிருக்கிறோம். இந்த நாட்கள் ஹாஜிகளுக்கு எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னால கிளம்புறதுக்கு முன்னால நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய செயல்பாடுகள் ஹாஜிகள் எப்படி பாத்துக்கிட்டாங்க, இங்க வந்த பின்னால அவர்களுக்கு எந்த சர்வீஸ் நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணமோ அதே போல ஹாஜிகளுக்கு என்ன கைடன்ஸ் நம்ம மூலமா அவங்களுக்கு கிடைச்சிச்சோ அது சம்பந்தமாலாம் செய்திகளை ஹாஜிகள் வாயிலாகவே அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக இது மாதிரியான காணொலிகள். இப்ப நம்ம கூட மெட்ராஸ் கொடுங்கையூரை சேர்ந்த சையத் கலீம் ஹாஜி இவங்க மனைவியும் அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த வாட்டி நம்மளோட வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருஷம் ஹஜ்ஜுடைய அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதுவரை நாம உங்களுக்கு என்ன சொன்னோம், என்ன செஞ்சோம், நீங்க எதை இங்க கண்டீங்க, எந்த மாதிரியான சர்வீஸ், எந்த மாதிரியான கைடன்ஸ் எல்லாம் நீங்க இங்க வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கறத சொல்ல முடியுமா? இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இப்போ இந்த கிடைச்ச வாக்கியம் வந்து ரொம்ப அல்லாஹ்வுடைய பேரால மொத்தம் இத்தனை பேர்ல இருந்து 20% எல்லாம் எனக்கு கொடுத்தது ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இதை வந்து நல்லபடியாக நான் வந்த காரியம் நல்லபடியாக முடியணும்னு சொல்லி இதுல வந்துருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரூம் உடைய வசதி இவ்வளவு நல்லா இருக்கு, சாப்பாடு வசதி நல்லா இருக்கு. எல்லாமே சொல்றதோட நம்ம எவ்வளவு சொன்னாலும் அதோட நல்லா பெட்டரா தான் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம பயானும் சரி எதுவா இருந்தாலும் அவர் எங்க தூரமா இருந்தாலும் வந்து நமக்காக சப்போர்ட் பண்றாரு, கான்டாக்ட் பண்றாரு. இன்ஷா அல்லாஹ் இது முடித்ததுக்கு அப்புறமா மீனா, முஸ்தலிஃபா, அரஃபாத் இதுக்கெல்லாம் வந்து நல்லபடியா தயார் பண்ணியிருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமே நல்லபடியா முடியும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முக்கியமான செய்தி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதையும் வந்து நேயர்களுக்கு நம்ம தெளிவுபடுத்துவோம். அதாவது இந்த வாட்டி நம்ம 44 பேர் வந்திருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் நாம 3 இடங்கள்ல தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு.
3 இடங்கள்ல ஹாஜிகள் தனித்தனியா தங்க வேண்டிய சூழ்நிலை. நம்ம புக் செய்த அனைத்து ஹாஜிகளையும் ஒரே இடத்துல தங்க வைக்கலாங்கிறதுக்காக தான் நம்ம பிளான் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சோம். ஆனா 20% ஆகி அது 20% 3 இடத்துல தங்க வைக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழல்லையும் நாம எப்படி நடந்துகிட்டோம் அப்படிங்கறத சகோதரர் கூறிட்டு காட்டுறாரு. அதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நாங்க 3 இடத்துல தங்கி இருக்கிறோம், இருந்தாலும் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சர்வீஸ் நாம எப்படி ப்ரொவைட் பண்ணணும், நாம எப்படி இங்க வந்து போய் உங்களை வந்து கவனிச்சுக்கிட்டோம், அந்த சர்வீஸ் எப்படி பண்ணணும், கைடன்ஸ் எப்படி பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? இன்ஷா அல்லாஹ். அது வந்து நம்ம முதல்ல வந்தது வந்து இங்க புதன்கிழமை அங்க கிளம்பி இங்க வேலைக்கிழமை காலையில வந்தோம். வந்த உடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சஃபியுல் ஆசன் பேர் வந்து அவர் வந்து இது மாதிரி எல்லாம் ரெடி ஆயிடுங்க. பேரை மறந்தா தப்பு இல்ல, துவாவுல மறந்துடாதீங்க. 2 பேர் இருந்தா நாங்க 2 பேருமே துவால மறந்துடாதீங்க. நம்முடைய குடும்பத்தாரையும் துவால மறந்துடாதீங்க, பெற்றோரை துவால மறந்துடாதீங்க. இந்த சர்வீஸ நம்ம செய்வதற்கான பல்வேறு காரணங்கள்ல ஒரு காரணம் என்னன்னா, ஹாஜிகளுடைய மன திருப்தி, அல்லாஹ்வுடைய பொருத்தம், உங்க எல்லாத்துடைய துவாவும் நமக்கு தேவை. அதனால யாரும் மறந்துடாதீங்க இன்ஷா அல்லாஹ். அப்புறமா வந்து இங்க இருந்து நமக்கு ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி அவங்க இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டு 20 பேரையும் அங்க இருந்து ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணி முதல் உம்ரா கூட்டின்னு போனாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா முதல் உம்ரா எல்லாம் முடிச்சு திருப்பி பஸ்ல ரிட்டர்ன் எடுத்து வந்து ரூம்ல எல்லாம் டிராவல் பண்ணி விட்டோம். அடுத்த நாள் ரெஸ்ட் எடுத்து திருப்பி அடுத்த நாள் ஆஜர் வந்து நம்ம பயானுக்கு வந்தாரு. என்னென்ன பண்ணணும் எது எல்லா வசதி எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் பண்ணி கொடுத்தாரு. அல்ஹம்துலில்லாஹ் இதுல வந்து ரொம்ப மனது இதுவா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நாம உங்களுக்கு என்ன மாதிரியான சர்வீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சர்வீஸ் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படிங்கறத நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. இந்த 20% ஆனதுனால நாம ஏதாவது பயண கட்டணத்துல உங்களுக்கு மாற்றம் பண்ணோமா? அதை கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? இல்ல அல்ஹம்துலில்லாஹ் எதுவும் பண்ணல. அப்ப நாம உங்கள்ட்ட எந்த கட்டணம் சொன்னோமோ அதை விட கூட்டி வாங்கல அப்படிங்கறது சொல்ல வரீங்களா? ஆமா கண்டிப்பா எதுவும் ₹1 கூட கூட்டி வாங்கல. சொன்னதோட அது அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டா. அல்ஹம்துலில்லாஹ். இதுவே நம்முடைய ஒர்க்கிங் பாலிசியாக நம்ம வச்சிருக்கிறோம். ஹாஜிகளுக்கு நாம என்ன சர்வீஸ சொல்றோமோ அந்த சர்வீஸுக்கு ஹாஜிகளுக்கு கூடுதல் கட்டணம் வாங்குவதில்லை என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மள ஒரு பாலிசி டெசிஷனாவே எடுக்க வச்சிருக்கிறான். அதனாலதான் 100%ல 20% தான் நம்ம ஆபரேட் பண்ண முடியும் என்று இருந்தாலும், பல்வேறு விஷயங்கள்ல செலவுகள் அதிகமாக ஆகி இருந்தாலும், ஆனா ஹாஜிகளுக்கு நம்ம சொன்ன சர்வீஸ் தானே அது அப்படிங்கிறதுனால ஹாஜிகள்கிட்ட நம்ம கூட வாங்கல அப்படிங்கிறதுக்கு சகோதரர் ஒருத்தர் சாட்சியா இருக்கிறாரு. இதை போன்ற பல காணொலிகள்ல பலரும் சொல்லி இருக்கிறாங்க, தாங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஹாஜிகளின் ஹஜ்ஜை மக்பூலாக மக்ரூராக ஆக்கி வைப்பானாக. ஹாஜிகளுக்கு தொடர்ந்து இதை போன்ற இதைவிட சிறந்த சர்வீஸ நாம செய்யறதுக்கு ஹாஜிகள் அனைவரும் அவசியம் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானா. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.